குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? எஸ். ஓகே. எஸ் மேம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் உடைய லெக்சர் நம்பர் 6 வந்து பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸ்ல நம்ம இது வரைக்கும் பார்த்த கிளாஸ்ல எல்லாமே வந்து மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட்டை ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம. ஸோ மேல் கேமிட்டோஃபைட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், அப்புறமா ஃபீமேல் கேமிட்டோஃபைட் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ மேல் கேமீட்டை ஃபீமேல் கேமிட் கிட்ட கொண்டு போயிட்டோம். கரெக்டா பாலினேஷன் வரைக்கும் முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ வந்து கரெக்டா இந்த போலன் கிரெயின் வந்து எங்க இருக்குன்னா ஸ்டிக்மால வந்து இருக்கு. சோ இந்த ஸ்டிக்மால இருந்து எப்படி வந்து இது ஒவியூல் கிட்ட போய் அங்க இருக்கிற அந்த ஃபீமேல் கேமெட்ல எப்படி போய் அது வந்து ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லெக்சர்ல வந்து டீடைல்டா வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்டிலைசேஷன் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுக்காக தான் வந்து நம்ம ரெடி பண்ணோம். மேல் கேமிட்டோஃபைட்டை ரெடி பண்ணோம், ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டை ரெடி பண்ணோம். இப்போ அதுக்குள்ள மேல் கேமீட் இருக்கு, ஃபீமேல் கேமிட் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெடி பண்ண மேல் கேமிட்டோஃபைட்டை நான் வந்து இங்க வந்து பாலினேஷன் மூலமா, விண்டு மூலமாவோ, இன்செக்ட், பேர்டு, அனிமல் அண்ட் தென் வாட்டர் மூலமாவோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபீமேல் கேமிட்டோஃபைட் கிட்ட வந்து கொண்டு வந்துட்டேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து போலன் கிரெயின் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம புக்ல இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ரீட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த போலன் கிரெயின் வந்து கரெக்டான ஸ்டிக்மால போய் லேண்ட் ஆயிடுச்சு. கரெக்டான ஸ்டிக்மானா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆப்பிளோடைய போலன் கிரெயின் வந்து ஆப்பிளுக்கு தான் போய் அது ஆப்பிளோடைய போலன் கிரெயின் வந்து ஆப்பிளோடைய ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டுக்கு தான் போகணும். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஆப்பிளோடைய போலன் கிரெயின் இருக்குன்னா அது இன்னொரு ஆப்பிளோடைய ஒவியூலுக்கு தான் போகணும். ஓகே. இன்னொரு ஆப்பிளோடைய பிஸ்டிலுக்கு தான் போகணும், கார்பலுக்கு தான் போகணும். அதுவே ஒரு ஆப்பிளோடைய போலன் கிரெயின் வந்து ஆரஞ்சோடைய போலன் கிரெயினுக்கு போனா ஆரஞ்சோடைய பிஸ்டில் எல்லாம் கார்பலுக்கு ஃபீமேல் கேமிட்டோஃபைட்குள்ள போனா அதனால வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்க்கு போனா அதனால வந்து அதை ஜெர்மினேட் பண்ண முடியுமா? இல்லவே இல்லை. ஸோ கரெக்டான போலன் கிரெயின் கரெக்டான ஃப்ளவருக்கு தான் போகணும், அதோடைய சேம் ஸ்பீஷீஸ்ல தான் போகணும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்படி வந்து கரெக்டா இந்த ஒரு போலன் கிரெயின் வந்து அதோடைய கரெக்ட் ஸ்டிக்மால போய் வந்து இப்போ வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ போலன் கிரெயின் வந்து அதோடைய கரெக்ட் ரைட் ஸ்டிக்மால போய் வந்து ரீச் ஆயிடுச்சு. போன உடனே என்ன ஆகும்னா இப்போ நம்ம நார்மலா போலன் கிரெயின்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு வெஜிடேட்டிவ், இன்னொன்று வந்து ஜென்ரேட்டிவ். கரெக்ட் தானே? ஒரு வெஜிடேட்டிவ் செல், இன்னொன்று வந்து ஜென்ரேட்டிவ் செல். இப்போ இது 2 செல்டு ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ இது என்னவா மாறும்னா த்ரீ செல்டு ஸ்டேஜா மாறும். ஓகே. ஸோ போலன் கிரெயின் வந்து எத்தனை இருக்கு? போலன் கிரெயின் வந்து ரெண்டு தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த டூ செல்டு போலன் கிரெயின் என்னவா மாறும்னா அதுக்குள்ள வந்து 3 செல்டா மாறிடும். ஓகே. ஸோ 3 செல்டா மாறிடும். எப்படின்னா ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? போலன் கிரெயின் நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருக்கேன்ல. ஸோ போலன் கிரெயின் வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இங்க வரைஞ்சிடலாம். இங்க நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இதுதான் போலன் கிரெயின் வச்சுக்கோங்க. இதுல என்ன இருக்கும்? எக்ஸைன் லேயர் வந்து இருக்கும். எக்ஸைன் லேயர் வந்து இருக்கும். ஸோ நான் ரொம்ப ரேண்டமா வரைகிறேன். ஓகே. கொஞ்சம் டயக்ராம் இதுவாக தான் இருக்கும். ஓகே. இதுல ஏதாவது ஒரு ஜெர்ம் போர்னு வச்சுக்கலாம். இதுதான் ஜெர்ம் போர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள என்னென்ன பார்த்தோம் நம்ம? ரெண்டு இருந்துச்சு. ஒன்னு வந்து வெஜிடேட்டிவ் செல்லு இல்லைன்னா டியூப் செல்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஜெனரேட்டிவ் செல். இப்போ என்ன மாறும்னா இது 3 செல்டா மாறிடும். எப்படி 3 செல்டா மேம் இப்படி கேட்பீங்க. வெஜிடேட்டிவ் செல் இன்னொரு எக்ஸ்ட்ரா வருமா இல்ல ஜெனரேட்டிவ் செல் இன்னொரு எக்ஸ்ட்ரா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க வந்து இது வந்து இன்னொரு டிவைட் ஆயிடும் ரெண்டா. ஓகே. சோ அப்ப என்னது? ஒரு வெஜிடேட்டிவ் செல், ரெண்டு மேல் கேமீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் அந்த ரெண்டு மேல் கேமீட்ஸ்.
ஸோ ஒரு வெஜிடேட்டிவ் செல் இல்லைன்னா டியூப் செல், அப்புறமா வந்து ரெண்டு மேல் கேமீட், ஒரு ஜென்ரேட்டிவ் செல்ல இருந்து இன்னொரு ஜென்ரேட்டிவ் செல், அதான் வந்து மேல் கேமீட்டா மாறிடுச்சு. ஸோ இப்போ டோட்டலா எத்தனை, 3 செல்டு ஸ்டேஜா மாறிடுச்சு. ஸோ போலன் கிரெயின் வந்து கரெக்டான ஸ்டிக்மாக்கு போன உடனே என்ன ஆகுதுன்னா 3 செல்டு ஸ்டேஜா மாறிடும். ஓ ஓகே. ஃபர்ஸ்ட் நார்மலா வந்து அது மாறிட்டு போனா கூட ப்ராப்ளம் இல்ல. ஓகே, அங்க போய் மாறினா கூட ப்ராப்ளம் இல்ல. ஓகே, ஸோ ரெண்டு சிச்சுவேஷன் கூட நடக்கலாம். ஸோ அது ஆல்ரெடி வந்து 3 செல்டு ஸ்டேஜ் பண்ணிட்டு அங்க கூட போகலாம். அங்க போய் கூட வந்து 3 ஸ்டிக்மாக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே, ஸ்டிக்மாக்கு மேல உட்கார்ந்த உடனே அங்க போய் கூட 3 செல் ஸ்டேஜா மாறலாம். அது ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இப்போ இது 3 செல் ஸ்டேஜா மாறிடுச்சு. ஒரு வெஜிடேட்டிவ் இல்ல டியூப் செல், ரெண்டு வந்து ஜெனரேட்டிவ் செல். ஓகே, இந்த ரெண்டு ஜெனரேட்டிவ் செல்ல தான் வந்து ரெண்டு மேல் கேமீட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ என்ன ஆகும்னா, இது ஜெர்மினேட் ஆகும். ஜெர்ம் போர்ல இருந்து ஒரு போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஜெர்ம் போர்னா எங்க வந்து இப்போ அந்த போலன் கிரெயின்லயே எங்க எக்ஸைன் இல்லையோ, எக்ஸைன் லேயர் இல்லையோ, அதான் வந்து ஜெர்ம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜெர்ம் போர்ல இருந்து போலன் கிரெயின் வந்து ஜெர்மினேட் ஆகும், க்ரோ ஆகும். ஒரு போலன் கிரெயின் வந்து போலன் டியூப் வந்து, ஸோ ஜெர்ம் போர்ல இருந்து ஒரு போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகும், ஜெர்மினேட் ஆகும். இப்போ இந்த போலன் டியூப் என்ன ஆகும்னா அப்படியே ஸ்டிக்மால இருந்து ஸ்டைலுக்கு போகும், ஸ்டைல்ல இருந்து ஒவ்யூலுக்கு போகும், ஒவ்யூலுக்கு போய் கரெக்டா அந்த மைக்ரோ பைலார் எண்ட்ல போய் அப்படியே உட்காந்துரும். ஸோ ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, ஒவ்யூல், ஒவ்யூலுக்குள்ள இருக்கிற அந்த மைக்ரோ பைலார் எண்ட்ல போய் கரெக்டா இருக்கும். ஸோ இங்க வரைஞ்சிருக்கலன்னா உங்களுக்கு டயக்ராம் கரெக்டா இதுதான் மைக்ரோ பைலார் எண்ட். கரெக்டா இந்த மைக்ரோ பைலார் எண்ட்ல இங்க இப்படி போலன் டியூப் வந்து வரும். ஓகே, ஸோ மைக்ரோ பைலார் எண்ட்ல வந்து போலன் டியூப், ஒவ்யூலோடைய மைக்ரோ பைலார் எண்ட்ல வந்து போலன் டியூப் வந்து இதுவாயிடும். ஸோ மேபி ஒரு சின்ன இங்க டயக்ராம் இருக்கா பாக்குறேன்னா நீ இல்ல. ஓகே, ஜைகோட்டோடைய டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனா எப்படி போகுதுன்னு சொல்லி கொடுக்கல. ஸோ நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் டைம் எடுக்கும் வரைய, நான் உங்களுக்கு வரைஞ்சு இது பண்றேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டிக்மான்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது ரிலேட்டிவ்லி தின்னா இருக்கும். நான் கொஞ்சம் திக்கா வரைகிறேன். இங்க வந்து ஓவரி, ஓகேங்களா? இதுக்குள்ள வந்து நம்மளுடைய ஒவ்யூல் இருக்கும். ஸோ இதுல எப்படி மேல வந்து 3 ஆன்டிபோடல் செல் இருக்கும். இது ஆக்சுவலி டீஜெனரேட் ஆயிடும். இங்க 2 போலார் நியூக்ளியை சென்ட்ரல் செல் வந்து இருக்கும். நம்ம நேத்து பார்த்தோம். கரெக்டா? ஸோ முந்தா நேத்து பார்த்தோம் நினைக்கிறேன். நேத்து தான் பார்த்தோம். கரெக்ட், நேத்து தான். ஸோ இது 2, அப்புறமா ஒரு எக்ஸல். ஓகே, ஸோ ஒரு எக்ஸல் இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து நம்மளுடைய ஒவ்யூலுக்குள்ள இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா இந்த ரெண்டு மேல் கேமீட், ஸோ இங்க இருக்கு போலன் கிரெயின், போலன் கிரெயின் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த போலன் கிரெயின்ல இருந்து இங்க வந்து போலன் டியூப் இப்படி வருது. ஸோ ஸ்டிக்மாவை கிராஸ் பண்ணிடுச்சு, ஸ்டைல கிராஸ் பண்ணிடுச்சு, ஓவரிய கிராஸ் பண்ணிடுச்சு, வியூல கிராஸ் பண்ணிடுச்சு. இதுக்குள்ள வந்து இங்க கரெக்டா இதுக்குள்ள இங்க வந்துரும். இதுக்குள்ள என்டர்லாம் ஆகாது. ஸோ இப்படி வரும். இதுதான் வந்து நம்மளுடைய போலன் டியூப். போலன் டியூப் கரெக்டா வந்து ஒவியோலுடைய மைக்ரோ பைலார் எண்டுக்குள்ள வந்து என்டர் ஆகுது. இப்போ என்டர் ஆன உடனே என்ன ஆகுனா வந்து ரெண்டு, நான் சொன்னல அந்த டியூப் செல் வந்து டீஜெனரேட் ஆயிடும். ஓகே, சோ டியூப் செல் வந்து டீஜெனரேட் ஆயிடும்.
ரெண்டு மேல் கேமீட் இருக்குல்ல, இது வந்து இதுக்குள்ள வந்துரும். ரெண்டு மேல் கேமீட் வந்து இதுக்குள்ள வந்துரும். ஓகே, ஸோ ரெண்டு மேல் கேமீட் வந்து இதுக்குள்ள வந்துரும். ஸோ ரெண்டு மேல் கேமீட் வந்து இதுக்குள்ள வந்துரும். ஓகே, ஸோ ரெண்டு மேல் கேமீட் வந்து இதுக்குள்ள வந்து என்டர் ஆயிடும். இப்போ இதுல ஒரு மேல் கேமீட் வந்து எக் அப்பாரட்டஸ்க்குள்ள இருக்கிற எக் கூட ஃபியூஸ் ஆயிடும். இன்னொரு மேல் கேமீட் வந்து போலார் நியூக்ளியைக்குள்ள வந்து கூட வந்து ஃபியூஸ் ஆயிடும். ஸோ ஒன்னு வந்து இது கூட ஃபர்டிலைசேஷன் பண்ணும், இன்னொரு மேல் கேமீட் வந்து எக்கோட ஃபர்டிலைஸ் பண்ணும். ஸோ ரெண்டு ஃபர்டிலைசேஷன் நடக்குதுல்ல, அதனாலதான் வந்து டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ போலார் டியூப் போலன் டியூப் வந்து சினர்ஜிட் கிட்ட போயிட்டு சினர்ஜிட்ல இருந்து அப்படியே என்ன ஆகும்னா அதோடைய ரெண்டு மேல் கேமிட்ட ரிலீஸ் பண்ணிடும். உள்ள சினர்ஜிட் கிட்ட போயிட்டு ரெண்டு மேல் கேமிட்ட வந்து ரிலீஸ் பண்ணிடும். இதுல ஒரு மேல் கேமீட் வந்து அதான் ஒரு மேல் கேமீட் வந்து எக்கு கூட ஃபியூஸ் ஆயிடும். இன்னொரு மேல் கேமீட் வந்து போலார் நியூக்ளியர் கூட வந்து ஃபியூஸ் ஆயிடும். ஸோ ஒரு மேல் கேமீட் எக்கு கூட ஃபியூஸ் ஆகி என்னவா மாறும்னா ஒரு ஜைகோட்டா மாறும். ஸோ மேல் கேமீட் இது கூட வந்து இது கூட வந்து எக்கு ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆயிட்டு என்னவா மாறும்னா ஜைகோட்டா மாறும். ஸோ மேல் கேமீட் ஃபீமேல் கேமீட் ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகி என்னவா மாறுது, ஜைகோட்டா மாறுது. ஸோ இது ஹாப்ளாய்டு, இதுவும் ஹாப்ளாய்டு. ஓகே, ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும். ஸோ இதுக்கு 23, இதுக்கு 23. இப்போ என்னவா மாறும், இது ஹாப்ளாய்டு பிளஸ் ஹாப்ளாய்டு n பிளஸ் n 2n மாறிடும். அப்படின்னா டிப்ளாய்டா மாறிடுச்சு. ஸோ 46 குரோமோசோம் வந்து இதுல இருக்கும். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் உடைய பேரு தான் வந்து ஃபர்டிலைசேஷன் தான் இதுவும். ஆனா வந்து ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா சின்கேமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க எக்ஸ்பிளைன் சின்கேமி அப்படின்னு சொல்லி. ஸோ when the pollen tube passes through stigma, style, ovary, ovule and enter into the micropylar end of ovule, okay, releases two male gamete near the synergid cell and one male gamete fuses with the egg and another male gamete is fuses with the polar nuclei. ஸோ இந்த மேல் கேமீட் வந்து எக்கு கூட ஃபியூஸ் ஆகுதுல, அதுதான் வந்து சின்கேமி சொல்லுவாங்க ப்ராசஸ். ஃபியூஸை என்னவா மாறுது, டிப்ளாய்டு ஜைகோட்டா மாறுது. இப்போ செகண்ட் மேல் கேமீட் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த செகண்ட் மேல் கேமீட் வந்து அந்த ரெண்டு போலார் நியூக்ளியர் இருக்குல்ல, சென்ட்ரல் செல்குள்ள வந்து என்ன ஆகும்னா ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, ஸோ எப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து செகண்ட் ஃபர்டிலைசேஷன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மேல் கேமீட். கிரீன் கலர்ல உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன்ல, அதுதான் மேல் கேமீட் வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து அந்த ரெண்டு போலார் நியூக்ளியை வச்சுக்கோங்க. இது ஒரு போலார் நியூக்ளியை, இது ஒரு போலார் நியூக்ளியை. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபியூஷன் நடக்கும். ஓகே, இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸை என்னவா மாறும், ப்ராக்டிக்கலா நான் உங்களுக்கு வந்து இது பண்றேன். ஸோ இது ஆக்சுவலி ரெண்டு இருக்கு, இன்னொரு ஃபியூஸ் ஆனா என்ன ஆகும், டோட்டலா வந்து இப்படி வந்து ஒரு ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா, சோ ஒரு மேல் கேமீட் கூட ரெண்டு போலார் நியூக்ளியர் ஃபார்ம் என்னவா மாறும்னா, இது பேர் என்னதுன்னா நான் ஃபார்ம் ஆனது ஜைகோட் சொல்லவே இல்லை நான் உங்களுக்கு. கரெக்டா, இது என்ன சொல்லுவாங்கன்னா பிஇஎன், பிஇஎன் இல்லைன்னா பிஇசின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல அவங்க சொல்லியிருக்கேன். பிஇஎன் என்னது பென் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிஇஎன்னும் பிஇசின்னு என்னதுன்னா பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். அதோடைய நியூக்ளியஸ பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் சொல்லுவாங்க. டோட்டலா அந்த செல்ல வந்து பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பிரைமரி ஒரு மேல் கேமீட் கூட போலார் நியூக்ளியர் ஃபியூஸ் ஆனா என்ன ஃபார்ம் ஆகுது, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். இது ஆக்சுவலி என்ன, இதுவும் என்ன,
இதுவும் n, எல்லாமே ஹாப்ளாய்டு தானே. ஸோ n பிளஸ் n பிளஸ் n 3n மாறிடும் இது. ஸோ அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலி இதுல 3 ஜாயின் ஆகல, அதனால இது ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்கேமி பார்த்தாச்சு, ஃபர்டிலைசேஷனுக்குள்ள டபுள் ஃபர்டிலைசேஷன், 2 ஃபர்டிலைசேஷன். ஸோ 2 ஃபர்டிலைசேஷனோட பேர் வந்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு சின்கேமி, இதுக்கு வந்து ட்ரிபிள் ஃபியூஷன். ஓகே. ஸோ இந்த 2 ஃபியூஷனும் வந்து சேர்ந்து தான் வந்து டபுள் ஃபர்டிலைசேஷன் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஸ்பெசிபிக்கலி ஆஞ்சியோஸ்பர்ம்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இட் இஸ் யூனிக் டு ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ ஃப்ளவரிங் பிளான்டோடைய இது ஒரு கேரக்டரிஸ்டிக் மாதிரி, ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி. ஓகே. ஸோ ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ நம்மளுக்கு. இன்னொன்று வந்து ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய டெக்ஸ்ட்ல வந்து புக்ல வந்து நம்ம ரீட் பண்ணி மார்க் பண்ணிடலாம். ஸோ போலன் கிரெயின்ஸ் ரீச் ஆன் தி ரைட் ஸ்டிக்மா. ஸோ ரைட் ஸ்டிக்மாக்கு வந்த அதோடைய கரெக்டான ஸ்டிக்மாக்கு வந்தோடனே இது 3 செல்டா மாறிடும். என்னதுன்னா 2 மேல் கேமீட், அப்புறம் கார்மீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 வந்து வராது. கேமீட், அப்புறமா ஒரு டியூப் செல் இல்லைன்னா வெஜிடேட்டிவ் செல். டோட்டலா வந்து 3. இப்போ இது என்ன ஆகும்னா ஜெர்மினேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ போலன் கிரெயினோடைய ஜெர்ம் போர் இதுல கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ போலன் கிரெயினோடைய ஜெர்ம் போர்ல இருந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், போலன் கிரெயின்ல வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கு. அங்க எந்த எக்ஸைன் லேயரும் இல்லை. ஸோ அங்க இருந்து வந்து ஒரு சின்ன போலன் டியூப் வந்து எமர்ஜ் ஆகும் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே. ஸோ இந்த போலன் கிரெயின் இந்த கான்டென்ட் ஆஃப் தி, ஆமா, இப்போ இந்த போலன் கிரெயின்ல இருக்கிற என்னென்ன கான்டென்ட், ஒன்னு வெஜிடேட்டிவ் செல், இன்னொன்னு வந்து 2 மேல் கேமீட். அது எல்லாமே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும் டியூப்ஸ், போலன் டியூப்ல. இப்போ இந்த போலன் டியூப் எப்படி க்ரோ ஆகும்னா, மேல இருந்து ஸ்டிக்மால இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்யூலோடைய மைக்ரோ பைலார் எண்டுக்குள்ள வந்து என்டர் ஆயிடும் இந்த போலன் டியூப். என்டர் ஆன உடனே என்ன ஆகும்னா, அந்த டியூப் வழியா வந்த ஒரு வெஜிடேட்டிவ் செல், அப்புறமா 2 போலன் டியூப், ரெண்டு மேல் கேமீட் இதை வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஓகே. இதுல இருக்கிற அந்த வெஜிடேட்டிவ் செல் இருக்குல்ல, அது ஆக்சுவலி டீஜெனரேட் ஆயிடும் போலன் டியூப்லயே. 2 மேல் கேமீட் மட்டும்தான் வந்து, அந்த 2 ஸ்பெர்ம் மட்டும் தான் வந்து இந்த இதுல வந்து என்டர் ஆகும். ஓகே. மைக்ரோபைலர் 2 மூலமா உள்ள ஒவியூலுக்குள்ள என்டர் ஆகும். சோ இந்த ஒவியூல் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, பர்ஸ்ட் ஆகி இது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ 2 மேல் கேமீட் வந்து இந்த எம்ப்ரியோ சாக் குள்ள வந்து என்டர் ஆயிடுச்சு. இப்போ இதுல ஒரு மேல் கேமீட் வந்து எக்கு கூட ஃபியூஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து சின்கேமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது, டிப்ளாய்டு ஜைகோட் வந்து கிடைக்குது. ஸோ ஹாப்ளாய்டா, டிப்ளாய்டா, ட்ரிப்ளாய்டு அப்படின்னு சொல்லி நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது 1 மார்க்ல கேட்கலாம், ஆன்சர் த ஃபாலோயிங்ல கேட்கலாம், மேத்ஸ் தி ஃபாலோயிங்ல கேட்கலாம். ஓகே. ஸோ ஈஸி தான், இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த ஒரு மேல் கேமீட் வந்து எக் கூட ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டு ஜைகோட் சின்கேமி முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு மேல் கேமீட் வந்து நம்மளுக்கு ரிமைனிங்கா இருக்கு. ஸோ இந்த இன்னொரு மேல் கேமீட் என்ன ஆகும்னா வந்து போலார் நியூக்ளியை கூட வந்து ஃபார்ம் ஆகும், ஃபியூஸ் ஆகும். சென்ட்ரல்ல இருக்கிற சென்ட்ரல் செல்னு சொல்லுவாங்க. அந்த போலார் நியூக்ளியை கூட இன்னொரு மேல் கேமீட் வந்து ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகி என்னவா மாறுதுன்னா பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் இல்லைன்னா பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் இது வந்து மாறும். இதுவா வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ட்ரிப்ளாய்டா இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்லுவாங்க. ஸோ சின்கேமி அப்புறமா ட்ரிபிள் ஃபியூஷன், இது ரெண்டுத்தையும் வந்து இது ரெண்டுமே எம்ப்ரியோ சாக்ல நடக்கும். இது டோட்டலா என்ன டேர்ம் சொல்லுவாங்கன்னா டபுள் ஃபர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. கரெக்ட் தானே. ஒரு ஃபர்டிலைசேஷன் சின்கேமி நடந்திருக்கு, இன்னொரு ஃபர்டிலைசேஷன் ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்திருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்ந்தா டபுள் ஃபர்டிலைசேஷன். ஓகே. சில டைம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க எக்ஸ்பிளைன் டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மொத்த ஸ்டெப் போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மால பட்டு வந்ததுல இருந்து பிஇஎன்னோ ஜைகோட்டோ ஃபார்ம் ஆற வரைக்கும் நீங்க எழுதணும். இப்போ ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ட்ரிபிள் ஃபியூஷனுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு ட்ரிபிள் ஃபியூஷன்ல, ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல். இது எண்டோஸ்பெர்மா மாறும். ஓகே. எண்டோஸ்பெர்ம்னா இந்த எண்டோஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர்னா இது எதுக்கு மாறுதுன்னா ஃபுட் ப்ரொவைட் பண்றதுக்காக, எம்ப்ரியோக்காக. இப்போ இந்த சைகோட் டிவைட் ஆகி மைட்டாட்டிக் டிவிஷன் பண்ணி என்ன ஆகும்னா எம்ப்ரியோவா மாறிடும்.
ஸோ ஜைகோட் மைட்டாட்டிக் டிவிஷன் பண்ணி எம்ப்ரியோவா மாறிடுச்சு. எண்டோ ஸ்பெர்ம், இந்த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் வந்து எண்டோஸ்பெர்மா மாறிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் இருக்கு? ஒன்னு எண்டோஸ்பெர்ம், இன்னொன்னு வந்து எம்ப்ரியோ. இப்போ இந்த எண்டோஸ்பெர்ம் ஏன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இந்த எம்ப்ரியோ இருக்குல்ல, டெவலப்பிங் எம்ப்ரியோக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்றதுக்காக. ஸோ இது த்ரூ அவுட் வந்து அதோடைய growthல வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எண்டோஸ்பெர்ம். ஓகே. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஜஸ்ட் அந்த எக் ஜைகோட்ல வந்து ஜைகோட்டுக்குள்ள நம்மளுக்கு தெரியும் எம்ப்ரியோ சாக்குல சினர்ஜிட், ஆன்டிபோடல் செல் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து மேட்டரே இல்ல. அது வந்து இட் டசன்ட் பிளே ரோல். இது எல்லாமே டீஜெனரேட் ஆயிடும். ஓகே. இப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஜஸ்ட் மேல் கேமிட், ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆயி ஒரு ஜைகோட் யங் எம்ப்ரியோவா மாறிடுச்சு. இந்த டீஜெனரேட் ஆன திங்ஸ்லாம் வந்து அதோட நியூட்ரிஷனுக்கு போயிடும். ஸோ வெஜிடேட்டிவ் செல் இருக்கட்டும், சினர்ஜிட் இருக்கட்டும், ஆன்டிபோடல் செல் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டீஜெனரேட் ஆயிடுச்சு, அழிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் அழிஞ்சு வந்து நியூட்ரிஷன் தான் கொடுத்துரும். ஓகே. ஸோ இது ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்ட்ஸ் மட்டும் இல்ல, அனிமல் ரீப்ரொடக்ஷன்ல கூட இந்த மாதிரி தான் நடக்கும். எதெல்லாம் டீஜெனரேட் பண்ணிடுதோ அதான் நியூட்ரிஷனுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடும். ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்டிலைசேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு ஆர்டர்ல தான் படிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் பார்த்தோம். ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்னா என்னது? மேல் கேமிட்டோஃபைட்டோ ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம என்னது? ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் வந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா எப்படி ஒவியூல்ல இருந்து சீடு மாறுது, ஓவரியில இருந்து ஃப்ரூட் மாறுது, எண்டோஸ்பெர்ம்னா என்ன, இதுல என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எண்டோஸ்பெர்ம், எல்லாமே வந்து நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஓகே. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஏன் ஃபர்டிலைசேஷன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் முடிச்சுட்டு நம்ம போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ்க்கு வந்து போயிடலாம். So it gives stimulus for the growth of ovary leading to the fruit formation. ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்தாதான் ஒரு சிக்னல் வந்து கிடைக்கும். நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கரெக்டா. ஃபர்டிலைசேஷன் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒவியூல்ல ஒரு சிக்னல் கிடைக்கும். அந்த சிக்னல் வந்து ஓவரிக்கு போகும். அந்த ஓவரிக்கு அந்த சிக்னல் கிடைச்ச உடனே, அந்த கெமிக்கல் கிடைச்ச உடனே என்ன ஆகும்னா ஃப்ரூட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அல்டிமேட்லி என்னது? ஃப்ரூட் ஃபார்மேஷனுக்கு வந்து ஃபர்டிலைசேஷன் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஹெல்ப்ஸ் இன் ரீகாம்பினேஷன் ஆஃப் கேரக்டர் அ ஜீன் ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் அண்ட் கம்பைன் அண்ட் ஃபார்ம் தி சைகோட். ஸோ இங்க ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் வந்து நடக்குது. ஸோ ஒரு ஃப்ளவரோடைய ஃபீமேல் கேமீட்டும் இன்னொரு ஃப்ளவரோடைய மேல் சேம் ஸ்பீஷீஸ் தான். ஓகே. ஸோ ஒரு ஃப்ளவரோடைய ஃபீமேல் கேமீட்டும் ஒரு ஃப்ளவரோடைய மேல் கேமீட்டும் வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டா மாறுது. ஓகே. அதுல இந்த ரெண்டு இண்டிவிஜுவலோடைய ஜீன் அதெல்லாம் வந்து கம்பைன் ஆகி இந்த ஜைகோட்ல வந்து அதோடைய காம்பினேஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதோடைய கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து காம்பினேஷன்ல இருக்கும். ஸோ மேபி இந்த ரீகாம்பினேஷன் வந்து இட் வில் பி மோர் கிளியர்லி விசிபிள் இன் ஹியூமன்ஸ், பிளான்ட்டை விட. ஸோ இந்த மாதிரி ஜைகோட் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதருக்கு வந்து, ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் வச்சு உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதருக்கு வந்து ப்ளூ ஐஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மதருக்கு வந்து கிரீன் ஐஸ் இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே கம்பைன் ஆகி ப்ளூ பிளஸ் கிரீனா கூட வரலாம் அந்த ஜைகோட்டுக்கு, அந்த குழந்தைக்கு. இல்லைன்னா ப்ளூ மட்டும் வரலாம், கிரீன் மட்டும் வரலாம், இல்லைன்னா சம்மந்தமே இல்லாம வேற கலர் கூட வரலாம், பிளாக் கூட வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி கம்பைன் ஆகுதுல, ரெண்டு இண்டிவிஜுவல் இருந்து அந்த கேரக்டர்ஸ், அந்த ஜீன்ஸ் கம்பைன் ஆகுதுல, அதுதான் வந்து ரீகாம்பினேஷன் சொல்லுவாங்க, ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ். ஃபர்டிலைசேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஃபர்டிலைசேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் படிச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா என்ன நடக்குது, போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து எண்டோஸ்பெர்ம் வந்து டெவலப் ஆகும். ஓகே. ஏன்னா வந்து இப்போ ஜைகோட் தான் இருக்கு. ஓகே. இப்போ இந்த ஜைகோட் எம்ப்ரியோவா மாறி இருக்கு, யங் எம்ப்ரியோவா இருக்கு. இப்போ இந்த எம்ப்ரியோ பெருசாயி, க்ரோ ஆகி, மெச்சூர் ஆகி, ஒவியூல் சீடா மாறும், ஓவரி ஃப்ரூட்டா மாறும். இது இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் நடக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த எண்டோஸ்பம் அப்படியே தான் இருக்கும்.
ஓகே, அப்பதான் வந்து அதுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ த்ரூ அவுட் தி growth ஆஃப் தி எம்ப்ரியோ எண்டோஸ்பெர்ம் ரீட்டைன் ஆகும். ஓகே, இந்த எண்டோஸ்பெர்ம் டிவைட் ஆகி உள்ள இருக்க அந்த எண்டோஸ்பெர்ம்ல இருக்க அந்த நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ எல்லாமே வந்து எம்ப்ரியோட டெவலப்மெண்ட்க்கு நியூட்ரிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா எம்ப்ரியோ வந்து டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது டீஜெனரேட் ஆயிடும். ஓகே, எண்டோஸ்பெர்ம் சிம்பிளா சொல்லணும்னா எண்டோஸ்பெர்ம் என்னதுன்னா ஃபுட் டிஷ்யூ, ஃபுட் ரெஸ்டாரண்ட் மாதிரி, இல்லைன்னா வந்து பேபி கேர் மாதிரி. ஓகே, இப்போ வந்து இந்த எண்டோஸ்பெர்ம்ல பாத்தீங்கன்னா வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு நியூக்ளியர் டைப், இன்னொன்னு வந்து செல்லுலார் டைப், இன்னொன்னு வந்து ஹெலோபியல் டைப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டைப், செகண்ட் ஒன் செல்லுலார் டைப், தேர்ட் வந்து ஹெலோபியல் எண்டோஸ்பெர்ம் சொல்லுவாங்க. ஸோ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம், செல்லுலார் எண்டோஸ்பெர்ம், ஹெலோபியல் எண்டோஸ்பெர்ம். ஸோ நியூக்ளியர் டைப்ல என்னதுன்னா, ஸோ உள்ள எண்டோஸ்பெர்ம் பாத்தீங்க, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் இருக்குல்ல, பிரைமரி இந்த எண்டோஸ்பெர்ம்குள்ள எண்டோஸ்பெர்ம் இருக்குன்னா இதுல 3 நியூக்ளியஸ் இருக்கு. கரெக்டா? கரெக்ட் தானே? சோ எக்கோட ஒண்ணு வந்து மேல் கேமீட்டோடையது, இன்னொன்னு வந்து போலார் நியூக்ளியை, 2 போலார் நியூக்ளியை. கரெக்டா? ஒரு மேல் கேமீட்டோடைய நியூக்ளியஸ், இன்னொன்னு வந்து போலார் 2 போலார் நியூக்ளியோட நியூக்ளியஸ். இப்போ 3 நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நியூக்ளியர் டைப்ல நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம்ல என்ன ஆகும்னா, நியூக்ளியர் அந்த வார்த்தையிலே உங்களுக்கு நல்லா தெரியுது. இல்ல நியூக்ளியஸ் மட்டும்தான் வந்து டிவைட் ஆயிட்டே இருக்கும். ஒரு நியூக்ளியஸ் வந்து ஒரு 2 நியூக்ளியஸ் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நியூக்ளியஸ் மட்டும் தான் உள்ள ஃபுல்லா இருக்கும். செல் எல்லாம் டிவைட் ஆகாது. ஓகே, ஒரே ஒரு செல்லு தான், நான் ரவுண்டா வரைஞ்சிருக்கேன்ல, ஒரே ஒரு செல்லு தான், அதுக்குள்ள இருக்கிற அந்த நியூக்ளியஸ் மட்டும் தான் டிவைட் ஆயிட்டே இருக்கும். அதுக்குள்ள நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ், ஃப்ரீ நியூக்ளியஸ் தான் இருக்கும் தவிர செல் எல்லாம் வந்து இருக்காது. ஸோ ஒரு லார்ஜ் சென்ட்ரல் ஸ்பேஸ்ல வந்து எப்படி பீப்புள் அரேஞ்ச் ஆயிருக்காங்களோ அதே மாதிரி இந்த நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் தான் டிவைட் ஆயிட்டே இருக்கும் தவிர இந்த செல் எல்லாம் டிவைட் ஆகாது. ஒரு பெரிய செல்குள்ள நிறைய நியூக்ளியஸ் டிவைட் ஆகி ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, அததான் வந்து நியூக்ளியர் செல் டிவிஷன் நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்னது, எண்டோஸ்பெர்ம்குள்ள நியூக்ளியஸ் மட்டும் தான் டிவைட் ஆயிருக்கு, நியூக்ளியஸ் மட்டும் தான் மைட்டாசிஸ் நடந்திருக்கு. மைட்டாசிஸ் மைட்டாசிஸ்னா ஒண்ணுல டிவிஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த மைட்டாசிஸ் மூலமா என்ன ஆகுது, நிறைய நியூக்ளியஸ் வந்து உள்ள ஃபார்ம் ஆயிருக்கு தவிர எந்த செல்லும் டிவைட் ஆகல. ஆக்சுவலி செல் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா 2 பார்ட் டிவைட் ஆகும். ஒன்னு செல்லுக்குள்ள இருக்கிற அந்த நியூக்ளியஸ், இல்லைன்னா வந்து செல்லு டிவைட் ஆகும். செல்லுக்குள்ள இருக்கிற சைட்டோபிளாசம். ஓகே, செல்லே டிவைட் ஆகும். ஸோ நியூக்ளியஸ் இல்லைன்னா செல் வந்து டிவைட் ஆகும். ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகுதுல, அதோடைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காரியோ கைனாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரியோ அப்படின்னாலே வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ காரியோ கைனாசிஸ் அப்புறமா வந்து சைட்டோ கைனசிஸ். ஸோ காரியோ கைனசிஸ் அப்புறமா சைட்டோ கைனசிஸ், இது 2 தான் வந்து ஒரு செல்ல வந்து டிவைட் ஆகும். ஸோ இங்க ஒன்லி காரியோகைனசிஸ் டேக்ஸ் பிளேஸ், நோ சைட்டோகைனசிஸ். ஸோ சைட்டோகைனசிஸ்னா உள்ள இருக்கிற அந்த சைட்டோபிளாசம் டிவைட நியூக்ளியஸ் தனியா ஒரு செல்லா மாறல. இப்ப பாருங்க, இங்க காரியோகைனசிஸ் மட்டும் தான் நடந்திருக்கு. கரெக்டா? இப்போ இதுல சைட்டோகைனசிஸ் நடந்தா இதுல இருக்க சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி என்னவா மாறும்னா இது ஒரு செல்லா ஃபார்ம் ஆகும், இது ஒரு செல்லா இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகே, செல்ல செப்பரேட்டா ஃபார்ம் ஆகும். ஆனா இங்க இதுக்குள்ள என்னது, சைட்டோகைனசிஸ் நடக்கல, சைட்டோபிளாசமே டிவைட் ஆகல, வெறும் நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆயிருக்கு. ஒன்லி காரியோகைனசிஸ் ஹேட் டேக் பிளேஸ். இந்த டைப் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் வந்து என்ன சொல்லுவாங்க, நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் சொல்லுவாங்க. பிகாஸ் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகே, சின்ன சின்ன வால் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும், இது சின்ன சின்ன வால் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும் தவிர ஆனா இது வந்து தனியா ஒரு செல்லா ஃபார்ம் ஆகாது. இந்த டைப் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் வந்து எந்தெந்த பிளான்ட்ல இருக்குன்னா, மெய்ஸ், வீட், அப்புறமா ரைஸ். மெய்ஸ், வீட் அண்ட் ரைஸ், இந்த 3 டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்ல வந்து என்ன டைப் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் இருக்கு, நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். ஓகே, ஸோ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். ஸோ டெக்ஸ்ட் ரீட் பண்ணி, ஸோ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து செல்லுலார் டைப். ஸோ செல்லுலார் டைப் அந்த நேம்லயே நீங்க கண்டுபிடிச்சுன்னா உள்ள என்ன ஆகும், செல் டிவைட் ஆகும். ஓகே, நியூக்ளியஸும் டிவைட் ஆகும், செல்லும் டிவைட் ஆகும். ஓகேங்களா, இது தனியா இந்த மாதிரி நடந்துரும். இதுதான் வந்து செல்லுலார் டைப். இந்த மாதிரி நிறைய செல்ஸ் வந்து இருக்கும், இப்படி செல்ஸ் இருக்கும்.
நிறைய செல் இருக்கும். ஒரு செல் நியூக்ளியஸ், ஒரு செல் நியூக்ளியஸ், ஒரு செல் நியூக்ளியஸ், இந்த மாதிரி இருக்கும். இத வந்து செல்லுலார் டைப் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் சொல்லுவாங்க. ஓகே, செல்லுலார் டைப் ஆஃப் எண்டோஸ்பெர்ம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹெலோபியல் டைப். ஹெலோபியல் டைப் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் சொன்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செல் வச்சுக்கிட்டேன், ஒரு செல் வச்சுக்கிட்டேன், ஒரு செல்லு கிளியரா வரையறேன். ஒரு செல்லுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ ஒரு செல்ல நியூக்ளியஸை நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இதுல இருந்து என்ன ஆகும்னா, டிவைட் ஆகி மைட்டாட்டிக் டிவிஷன் பண்ணி ஒரு செல்ல இருந்து ரெண்டு செல் ஃபார்ம் ஆகும். இப்போ 1 2. ஸோ இங்க வந்து நியூக்ளியஸ், இங்க நியூக்ளியஸ் இருக்கும். இப்போ இதுக்கப்புறமா ஃபர்தரா என்ன ஆகும்னா, இதுக்கப்புறமா என்ன ஆகும்னா நியூக்ளியஸ் தான் டிவைட் ஆகும். இதுக்கப்புறமா என்ன ஆகும்னா நியூக்ளியஸ் தான் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து சைட்டோகைனசிஸ் இருக்கு. ரெண்டு அன்ஈக்குவல் செல், ஆக்சுவலி இது ஒரு ஒரு சின்னது ஒன்னு பெருசா ஃபார்ம் ஆகும். அன்ஈக்குவல் சைட்டோகைனசிஸ் வந்து நடக்கும். ஸோ ரெண்டு அன்ஈக்குவல் செல் வந்து ஃபார்ம் ஆயிடும். இதுக்கப்புறமா இந்த பெருசுல இருக்குல்ல, இதுல வந்து ஃபுல்லா வந்து நியூக்ளியர் டிவிஷன் மட்டும் தான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, ஒரு செல்ல இருந்து ரெண்டு செல் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும்னா, இதுக்கப்புறமா வந்து ஒன்னு ஆக்சுவலி இதுல ரெண்டு ரெண்டு வரும். ஒன்னு சின்னது ஒன்னு பெருசு வரும். ஒரு சின்னது ஒரு பெருசு வந்து வரும். ஓகே, ஸோ அன்ஈக்குவல் சைட்டோகைனசிஸ் வந்து நடக்கும். அப்புறமா வந்து இதுக்குள்ள வந்து இதுக்கப்புறமா ஃபர்தரா இது ரெண்டா மாறாது. இது ரெண்டு ரெண்டா மாறாது. இது ரெண்டு ரெண்டா மாறாது. இதுல மைட்டாட்டிக் டிவிஷன்லாம் நடக்காது. இதுல ஜஸ்ட் உள்ள நியூக்ளியஸ் டிவைட் ஆயிட்டே போகும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இனிஷியலி வந்து செல்லுலார் டைப் இருக்கு, ஃபைனலி வந்து நியூக்ளியர் டைப் இருக்கு. இனிஷியலி செல்லுலார் டைப், ஃபைனலி நியூக்ளியர் டைப். அததான் ஹெலோபியல் எண்டோஸ்பெர்ம் சொல்லுவாங்க. So ரெண்டுமே சேர்த்து நியூக்ளியர் டைப் பிளஸ் செல்லுலார் டைப் இஸ் ஈக்குவல் டு ஹெலோபியல் எண்டோஸ்பெர்ம். ஓகே, ஸோ இதோடைய எண்டோஸ்பெர்ம் வந்து ஸோ மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே வந்து எல்லாமே யூஸ் ஆயிடும் இது. ஸோ இட் இஸ் யூஸ்ட் அப் பிஃபோர் தி சீடு மெச்சூரிட்டி. ஸோ சீடு வந்து ஒவ்யூலா மாறுறதுக்கு, ஒவ்யூலா சீடா மாறதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் யூஸ் ஆயிடும். ஓகே, இது எந்த பிளான்ட்ல இருக்குன்னா பீ பிளான்ட்ல, பீன் பிளான்ட்ல. சிலதுல என்ன ஆகும்னா சீடு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கூட இருக்கும். ஆக்சுவலி சீடு ஃபார்ம் ஆறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா எண்டோஸ்போர்மும் டிஸ்ட்ராய் ஆயிடும். எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, நார்மலா இதான் நடக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா எண்டோஸ்பெர்ம் வந்து சீடு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரூட்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ரூட் ஃபார்ம் ஆன ஃபுல்லா மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா கூட இருக்கும். ஓகே, ஸோ சீரியல்ஸ், கோகோனட்ஸ் எல்லாம் வந்து எண்டோஸ்பெர்ம். நீங்க வந்து அந்த கோகோனட் வாட்டர் வந்து குடிக்கிறீங்கல்ல, அது என்னதுன்னா இதோடைய எண்டோஸ்பெர்ம் தான். ஓகே, ஸோ கோகோனட் வாட்டர்லாம் குடிக்கிறோம்ல, அதெல்லாம் எண்டோஸ்பெர்ம் தான் குடிக்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் ரீட் பண்ணிடலாம். இப்போ போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்ச்ல வந்து எண்டோஸ்பெர்ம் பத்தி வரைக்கும் தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ எம்ப்ரியோ இருக்கு, கரெக்டா? ஸோ ஈவன் தட் ஃபாலோஸ் டபுள் ஃபர்டிலைசேஷன் ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் டபுள் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா என்ன ஃபார்ம் ஆகுது? எண்டோஸ்பெர்ம், அப்புறமா எம்ப்ரியோ, அப்புறமா மெச்சூரேஷன் ஆகும். என்னது? ஒவ்யூல் வந்து சீடா மாறும், ஓவரி வந்து ஃப்ரூட்டா மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்டோஸ்பெர்ம் பத்தி வந்து பார்க்கலாம். இதுல 3 டைப் இருக்கு. ஒன்னு நியூக்ளியர் டைப், இன்னொன்னு செல்லுலார் டைப், நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம், செல்லுலார் எண்டோஸ்பெர்ம், அப்புறமா ஹெலோபியல் எண்டோஸ்பெர்ம். ஸோ 3 டைப் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் ஆர் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ். ஸோ நார்மலா எண்டோஸ்பெர்ம்னா என்னது? இது எதுல இருந்து டெவலப் ஆகுதுன்னா பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ்ல இருந்து. ஓகே, ஆக்சுவலி எம்பிரியோ டெவலப் ஆறதுக்கு முன்னாடி இது டெவலப் ஆயிடும். அப்போதான் வந்து எம்பிரியோக்கு இது வந்து நியூட்ரிஷன் வந்து கொடுக்க முடியும். ஓகே, அந்த க்ரோயிங் ஜைகோட்டுக்கு வந்து ஜைகோட் எம்பிரியோ மாறும் போது அதுக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்க முடியும். ஸோ எம்பிரியோட டெவலப்மெண்ட்க்கு முன்னாடியே எண்டோஸ்பெர்ம் வந்து டெவலப் ஆகும்.
ஸோ பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து ரிப்பீட்டடா டிவைடா தான் வந்து என்னது எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூவா வந்து ஃபார்ம் ஆகும். அந்த 3 வேஸ் இருக்கு எண்டோஸ்பெர்ம் எப்படி டெவலப் ஆகும்னா, நியூக்ளியஸ் ஃபுல்லா டெவலப் ஆயிருக்கும், செல்லா டெவலப் ஆகும், இல்லைன்னா ரெண்டுமே சேர்ந்து டெவலப் ஆகும். சிம்பிள் தான் இது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்ல. ஸோ த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அண்டர்கோஸ் ரிப்பீட்டட் மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் தான் டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்குள்ள என்ன ஆகும், ஃபுல்லா நியூக்ளியஸ் தான் டிவைட் ஆகும் தவிர ஒரு ஒரு லார்ஜ் சென்ட்ரல் ஸ்பேஸ்க்குள்ள வந்து நியூக்ளியஸ் தான் இருக்கும். நியூக்ளியஸ் மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்புறமா வந்து கொஞ்சம் செல் வால் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனா வந்து கம்ப்ளீட்டா ஒரு செல்லா வந்து இது டிவைட் ஆகாது. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா இது செல்லுலாரா மாறிடும். ஓகே. So it is a most common type of endosperm development and seen in maize, wheat and rice. ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ மெச்சூரிட்டியில வந்து இதுவும் செல்லா மாட்டோம். ஃபுல்லா இதுக்குள்ள செல்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? செல்லுலார் டைப்பா மாறிடும். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டைப்பா இருக்கும். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டிக்கு அப்புறமா செல்லுலார் டைப்பா மாறிடும் இது. இப்போ செல்லுலார் டைப்னா என்னது, கம்ப்ளீட்டா நியூக்ளியஸும் டிவைட் ஆகும், சைட்டோபிளாசமும் டிவைட் ஆகும். ஒரு கம்ப்ளீட் செல்லா டிவைட் ஆயிடும். ஓகே. பிகினிங்ல இருந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ் ரெண்டுத்துலயும் செல்லுலார் டைப் தான் இருக்கும். நியூக்ளியர் டைப்ல ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நியூக்ளியஸ் மட்டும் தான் டிவைட் ஆகும். அதுக்கப்புறமா செல்லா மாறிடும். இது செல்லாவே டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும் மெச்சூரிட்டில. இப்போ இதுவும் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட்ல வந்து அன்ஈக்குவல் செல் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட்ல நார்மலா செல்லுலார் டைப் மாதிரியே டிவைட் ஆகும். அதுக்கப்புறமா ஃபர்தரா வந்து நியூக்ளியர் டைப்பா மாறிடும். மெச்சூரிட்டில இது செல்லுலாரா மாறிடும். எல்லாமே மெச்சூரிட்டில செல்லுலார் தான் இருக்கணும். ஓகே. அப்போதான் வந்து அது கரெக்டான நியூட்ரிஷன் வந்து எம்பிரியோக்கு வந்து அதனால கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எண்டோஸ்பெர்ம் மே பி கம்ப்ளீட்லி கன்சியூம்டு. நான் சொன்னல எம்பிரியோ க்ரோ ஆகும் போது எண்டோஸ்பெர்ம் கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆயிடும் நார்மலா. ஓகே. ஆனா சில பிளான்ட்ல என்ன ஆகும்னா சீடு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கூட இந்த எண்டோஸ்பெர்ம் வந்து பெர்சிஸ்டன்டா இருக்கும். ஓகே. சீரியல்ஸ், கோகோனட்லாம் வந்து என்னதுன்னா அப்படியே தான் இருக்கும். நார்மலா இட் வில் பி டோட்டலி கன்சியூம்டு. சம்டைம்ஸ் இட் வில் பி பெர்சிஸ்டன்ட் ஈவன் இட் இஸ் மெச்சூர்டு. இப்போ எம்பிரியோ வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எம்பிரியோ டெவலப்மெண்ட், எண்டோஸ்பெர்ம் உடைய டைப் என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ எம்பிரியோ வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எம்பிரியோ டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜைகோட் டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஜைகோட் தானே இருக்கு. இப்போ இந்த ஜைகோட் வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். எப்படி டிவைட் ஆகும்னா, ஒன்னு எம்பிரியோ அப்பர் ஜைகோடைய அப்பர் மேல இருக்கிறது வந்து எம்பிரியோனல் செல் சொல்லுவாங்க. டிவைட் ஆனதுக்கு அப்புறமா ஜைகோட்டுடைய மேல இருக்கிற பார்ட்டை வந்து எம்பிரியோனல் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அப்பர் பார்ட் ஆஃப் தி ஜைகோட். கீழே இருக்கிறத வந்து சஸ்பென்சர் செல்னு சொல்லுவாங்க. ஸோ ஜைகோட்டுக்குள்ள வந்து ரெண்டு செல், இது வந்து ரெண்டு செல்லா டிவைட் ஆகுது ஜைகோட். ஒன்னு அப்பர் செல் எம்பிரியோனல் செல், இன்னொன்னு வந்து லோவர் செல்ல சஸ்பென்சர் செல்லாம் வந்து டிவைட் ஆகுது. ஸோ ஜைகோட் வந்து ரெண்டு செல்லா, ஜைகோட்டுக்குள்ள வந்து ரெண்டு செல்லா டிவைட் ஆகுது. எம்பிரியோனல் செல், சஸ்பென்சர் செல், அப்பர் அண்ட் லோவர். மேல எம்பிரியோனல் செல் இருக்கும், கீழே வந்து சஸ்பென்சர் செல் வந்து இருக்கும். இந்த சஸ்பென்சர் செல் என்ன பண்ணும்னா வந்து இது எம்பிரியோனல் செல்ல புஷ் பண்ணும். எண்டோஸ்பெர்ம்குள்ள வந்து இது புஷ் பண்ணும். சொன்னா ஜைகோட்டுக்கு முன்னாடியே எம்பிரியோ ஃபார்ம் ஆறதுக்கு முன்னாடியே வந்து எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகி ரெடி ஆயிருக்கும். சொன்னல ஏன் ரெடி ஆயிருக்குன்னு சொல்லி இப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஓகே. சோ இந்த சஸ்பென்சர் செல் என்ன பண்ணும், எம்பிரியோனல் செல்ல எண்டோஸ்பெர்ம்குள்ள வந்து புஷ் பண்ணும். எதுக்குன்னா நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்காக, அதுக்கு ஃபுட் கிடைக்கிறதுக்காக. ஓகே. இப்ப என்ன ஆகும்னா இந்த எண்டோஸ்பெர்ம்ல இருக்கிற எல்லா ஃபுட்டும் வந்து எம்பிரியோனல் செல்லுக்கு போயிடும். இப்போ இந்த எம்பிரியோனல் செல் வந்து எம்பிரியோனல் மாஸா மாறிடும். ஸோ எண்டோஸ்பெர்ம்ல இருக்க எல்லா ஃபுட்டும் வந்து எங்க போயிடும், எம்பிரியோனல் செல்லுக்கு போயிடும். இப்போ இந்த செல்ல வந்து ஃபுல்லா ஃபுட் நிறைஞ்சு எம்பிரியோனல் மாஸா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த எம்பிரியோனல் மாஸ் வந்து 3 டைப்பா வந்து டிவைட் ஆகுது. ஒன்னு ரேடிக்கல், பிளிமியூல். இங்க பாருங்க, இந்த எம்பிரியோனல் மாஸ் இப்படிதான் இருக்கும்.
ஓகே, இந்த எம்பிரியானல் செல்ல வந்து 3 பார்ட் இருக்கும். ஆக்சுவலி இப்படி இருக்காது. இது கம்ப்ளீட்டா டிவைட் ஆனதுக்கு அப்புறமா இப்படி இருக்கும். ஆக்சுவலி 3 பார்ட் இருக்கும். ஒன்னு ரேடிக்கல், இன்னொன்னு வந்து பிலிமியூல். இல்ல இப்படி இருக்காது. இப்போ ரேடிக்கல், பிலிமியூல். ரேடிக்கல் வந்து ரூட்டா வந்து மாறும். பிலிமியூல் வந்து ஷூட்டா மாறும். அப்புறமா 2 காட்டிலிடன் இருக்கும். அதுதான் ஃபுட் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்டார்ச் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். சோ இந்த எம்பிரியோனல் மாஸ் வந்து என்னவா டெவலப் ஆகும்னா ரேடிக்கல், பிலிமியூல், காட்டிலிடனா டெவலப் ஆகும். ரேடிக்கல் ரூட், பிலிமியூல் ஷூட், காட்டிலிடன்ஸ். இப்ப என்ன ஆகும்னா வந்து ஆக்சுவலி இந்த எம்பிரியோனல் மாஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும். இதுக்கு மேல ஃபர்தரா உங்களுக்கு கொடுக்கல. ஆக்சுவலி இதுல 8 செல்டு ஸ்டேஜ், அப்புறமா வந்து ஹார்ட் ஷேப்டு ஸ்டேஜ் இதெல்லாம் வரும். இங்க பாருங்க. சோ இந்த ஹார்ட் ஷேப்டு ஸ்டேஜ்லாம் இதெல்லாம் கொடுக்கவே இல்லை உங்களுக்கு. ஓகே, சோ ஜஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, எம்பிரியோல ஜைகோட்ல ரெண்டு செல் இருக்கு. 2 செல்லா இது டிவைட் ஆகும் ஜைகோட். ஒன்னு எம்பிரியானல் செல், இன்னொன்னு வந்து சஸ்பென்சர் செல். எம்பிரியானல் செல் மேல இருக்கும், சஸ்பென்சர் செல் வந்து கீழே இருக்கும். இப்போ இந்த எண்டோஸ்போம் வந்து என்ன ஆகும்னா, இதுதான் எண்டோஸ்போம்னு வச்சுக்கோங்க. இந்த எண்டோஸ்போம் வந்து ஃபுட் வந்து எம்பிரியோ கொடுத்துக்கிட்டே இருக்கும், எம்பிரியானல் செல்லுக்கு. சோ கொடுக்கும் போது என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு எம்பிரியானல் செல் 2 செல்லா மாறும், 2 4ஆ மாறும், 4 5ஆ மாறும். அப்படியே நிறைய மாறி அப்படியே டிவைட் என்ன ஆகும்னா அப்படியே அது அரேஞ்ச் பண்ணிக்கும் இப்படி. ஓகே, சோ இது எம்பிரியோவா மாறிடுச்சு. சோ இந்த எம்பிரியோ வந்து இப்படி ஹார்ட் ஷேப்டு அரேஞ்ச் ஆகி இதுல ஃபர்தரா ரேடிக்கல், பிலிமியூல், அப்புறமா காட்டிலிடன் வந்து இருக்கும். ஓகே, இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்களே. So the lower cell divides and form the suspensor. சஸ்பென்சர் என்ன பண்ணும், இந்த எம்பிரியோ டெவலப் ஆகுதுல அதை வந்து எண்டோஸ்போம் கிட்ட கொஞ்சம் புஷ் பண்ணும் ஃபுட் கிடைக்கிறதுக்காக. இப்போ இந்த எம்பிரியோனல் செல் டிவைட் என்ன ஆகும்னா இதுல 3 பார்ட்டா வந்து பிரிஞ்சிரும். ரேடிக்கல், பிலிமியூல், காட்டிலிடனா. அந்த எம்பிரியோக்குள்ள 3 பார்ட்ஸ் இருக்கும். ரேடிக்கல், பிலிமியூல், அப்புறமா காட்டிலிடன். இந்த ரேடிக்கல் பார்ட் தான் வந்து ஃபியூச்சர்ல ரூட்டா மாறும். பிலிமியூல் பார்ட் தான் வந்து ஃபியூச்சர்ல ஷூட்டா மாறும். காட்டிலிடன் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து பண்ணி வச்சுக்கும். இப்போ இது சீடா மாறிடுச்சு. ஓகே, ஒரு சீட்ல தான் ரேடிக்கல், பிலிமியூல், காட்டிலிடன்லாம் இருக்கும். சோ இது ஒரு சீடா மாறிடுச்சு. இப்போ இந்த சீடு பாத்தீங்கன்னா, சோ ரேடிக்கல், பிலிமியூல், காட்டிலிடன் உள்ள ஒரு சீடா மாறிடுச்சு. இப்போ இந்த சீடுல கண்டிப்பா சீடு இருக்குன்னா உள்ள வந்து ஃபுல்லா இதுவா இருக்கும். சோ என்ன பண்ணணும்னா வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். சோ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்து ஒரு இன்டெகுமெண்ட் அப்படின்னு சொல்லி லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து ஹார்டை சீடு கோட்டா மாறிடும். ஓகே, இது என்ன பண்ணும், சீடு கோட் வந்து என்ன பண்ணும், சீடை ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ இந்த சீடு வந்து டை காட்டிலேடனா கூட இருக்கலாம், அப்புறமா மோனோ காட்டிலேடனா கூட இருக்கலாம். அப்படின்னா 2 காட்டிலேடன் கூட இருக்கலாம், இல்ல சிங்கிள் காட்டிலேடன் கூட இருக்கலாம். சோ 2 பேக்ஸ் இருக்குல்ல, நான் ஒரே ஒரு சிங்கிள் பேக் இருக்கலாம் ஃபுட் ஸ்டோரேஜ்க்காக. ஓகே, அதை வச்சு வந்து நம்ம பிளான்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். சோ பி கிராம்ல வந்து 2 காட்டிலேடன் இருக்கும். சோ நீங்க பாத்திருக்கீங்கல்ல, சனால எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இப்படி இருக்கும். அதை நம்ம பிரிச்சா கொஞ்சம் இப்படி மேல இருந்து அப்படி கொஞ்சம் பிரிச்சா என்ன ஆகும்னா 2 பார்ட்டா பிரியும். கரெக்டா? சோ இங்க ஒரு காட்லேடன், இங்க ஒரு காட்லேடன். ஆக்சுவலி இங்க 2 இருக்கும். ஒன்னு பிலிமியூல், அப்புறமா ஒன்னு ரேடிக்கல்னு. ரேடிக்கல் வந்து அப்படியே ரூட்டா மாறும். பிலிமியூல் வந்து அப்படியே ஷூட்டா மாறும். ஓகே, அது வந்து மண்ணுல புதைக்கும் போது ரேடிக்கல் ரூட்டா மாறிடும், பிலிமியூல் ஷூட்டா மாறிடும். ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்க என்ன ஞாபகம் வைக்கிறீங்கன்னா, ஜைகோட் 2 செல்லா டிவைட் ஆகுது. சஸ்பென்சரி, எம்பிரியோனல் செல். சஸ்பென்சரி செல் சஸ்பென்சரி செல் வந்து டிவைட் சஸ்பென்சரா மாறிடும். எம்பிரியோனல் செல் டிவைட் எம்பிரியோவா மாறிடும். இப்போ இந்த சஸ்பென்சர் என்ன பண்ணும்னா எம்பிரியோவை கொஞ்சம் மேல புஷ் பண்ணி எண்டோஸ்போமில இருந்து ஃபுட் வந்து அதை வாங்க வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபுட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எம்பிரியோக்கு வந்து வந்து எம்பிரியோ எம்பிரியோனல் செல்லும் டிவைட் ஆகி நிறைய செல் வந்து இருந்து அது அரேஞ்ச் ஆகி எம்பிரியோவா மாறிடும். எம்பிரியோ வந்து இவென்ச்சுவலி வந்து என்ன ஆகும், சீடா மாறிடும். ஓகே, சீடு இந்த எம்பிரியோக்குள்ள ரேடிக்கல், பிலிமியூல், காட்லிடன் அப்படின்னு சொல்லி 3 பார்ட்டா இருக்கும். இந்த சீடுல இந்த 3 பார்ட் இருக்கு. இந்த சீடுக்கு கவரிங்கா ஒரு இன்டெகுமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் வந்து சீடு கோட். அதுக்கு அதோட பேர் தான் சீடு கோட். இப்போ இந்த சீட்ல இருக்கிற இந்த காட்லிடன் 2 கூட இருக்கலாம், 1 கூட இருக்கலாம்.
ரெண்டு இருக்கிறத வந்து டைகாட்லிடன் சொல்லுவாங்க, ஒன்னே ஒன்னு இருக்கிறது மோனோகாட்லிடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பி கிராம்ல டைகாட்லிடன், மோனோ வீட் ரைஸ் எல்லாம் வந்து மோனோகாட்லிடன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஒவியூல்ல ஒரே ஒரு எம்பிரியோ தான் ஃபார்ம் ஆகும். சில டைம்ல என்ன ஆகும்னா ஒரு ஒவியூல்ல இது வந்து கொஞ்சம் ரேர். இப்ப எப்படி வந்து ட்வின்ஸ் வந்து ஃபார்ம் ஆறாங்களோ அதே மாதிரிதான். ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு ஊம்ல வந்து ஒரு சைல்டு தான் நார்மலா யூஸ்வலா இருக்கும், ஆனா இங்க ரெண்டு சைல்டா வந்து ட்வின்ஸ் வராங்கல்ல, ட்ரிப்ளெட்ஸ், குவாட்ரிப்ளெட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது தான் இது. இதே அது ஹியூமன்ல வந்து அந்த கேஸ், இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு சிங்கிள் ஒவியூல்ல ஒரு எம்பிரியோ தான் யூஸ்வலா நார்மலா ஒரு எம்பிரியோ தான் இருக்கும். சில ரேர் கேசஸ்ல என்ன ஆகும்னா மோர் தென் ஒன் எம்பிரியோ கூட இருக்கலாம், 2 3 கூட இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கிறதா என்ன சொல்லுவாங்கன்னா பாலி எம்பிரியோனி சொல்லுவாங்க. பாலி எம்பிரியோன்னா நிறைய எம்பிரியோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிங்கிள் ஒவியூல்ல, அதுதான் இம்பார்ட்டன்ட், ஒரு சிங்கிள் ஒவியூல்ல நிறைய எம்பிரியோ இருக்கு, மோர் தென் ஒன் எம்பிரியோ இருந்தா அத பாலி எம்பிரியோனி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டு டைப் இருக்கு பாலி எம்பிரியோனில. ஒன்னு அட்வென்டிவ் பாலி எம்பிரியோனி, செகண்ட் ஒன் வந்து கிளீவேஜ் பாலி எம்பிரியோனி. இப்போ நம்மளுக்கு தெரியும் என்னதுன்னா போலார் நியூக்ளியை எண்டோஸ்பர்மா மாறிடும். சோ அதுக்கு சம்பந்தமே இல்லை எம்பிரியோவா மாற. எக்கு தான் எம்பிரியோவா மாறுது, கரெக்டா? எக்கு பிளஸ் மேல் கேமிட் தான் எம்பிரியோவா மாறுது. ஜைகோட் தான் எம்பிரியோவா மாறுது. சோ ஒரே ஒரு எம்பிரியோ நம்ம கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ஒவியூலுக்குள்ள ஒரு எம்பிரியோ ஆல்ரெடி இருக்கு. இப்போ இந்த ரெண்டு மோர் தென் ஒன் எம்பிரியோ வந்து எதுல ஃபார்ம் எப்படி வந்து ஃபார்ம் ஆகும்னா அட்வென்டிவ் பாலி எம்பிரியோன்ல சினர்ஜிட் நம்ம பார்த்தோம்ல. என்ன சொன்னேன், சினர்ஜிட் வந்து டீஜெனரேட் ஆயிடும், ஆன்டிபோடல் செல் வந்து டீஜெனரேட் ஆயிடும் அப்படின்னு சொன்னேன், கரெக்டா? இப்போ இந்த சினர்ஜிடும் ஆன்டிபோடல் செல் தான் என்ன ஆகும்னா எம்பிரியோவா மாறுது. அட்வென்டிவ் பாலி எம்பிரியோனில என்ன நடக்குது, சினர்ஜிட் எம்பிரியோ சாக்குள்ள எக் அப்பாரட்டஸ்குள்ள சினர்ஜிட் பார்த்தோம், கரெக்டா? அந்த சினர்ஜிட் இல்லனா வந்து மேல செலாசல் எண்ட்ல இருக்கிற ஆன்டிபோடல் செல் வந்து என்னவா மாறுது, எம்பிரியோவா மாறுது, அடிஷனல் எம்பிரியோவா மாறுது. ஓகே, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிளீவேஜ் பாலி எம்பிரியோனி. இதுல எது எம்பிரியோவா மாறுதுன்னா ஜைகோட்டே வந்து ரெண்டா டிவைட் ஆகி ரெண்டு எம்பிரியோவா மாறிடும். ஒரு ஜைகோட்டு டிவைட் ஆகி இது ஒரு எம்பிரியோனி, இது ஒரு எம்பிரியோ, இன்னொரு எம்பிரியோ, ரெண்டு பீஸா ஜைகோட்டே டிவைட் ஆகி அது ரெண்டு எம்பிரியோவா மாறிடும். ஓகேங்களா? அதனாலதான் வந்து டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்வென்டிவ் பாலி எம்பிரியோனில சினர்ஜிட் இல்லைன்னா வந்து ஆன்டிபோடல் செல் வந்து ஒரு எம்பிரியோவா மாறும். கிளீவேஜ் தான் டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜைகோட் டிவைட் ஆகி ரெண்டு ஜைகோட்டா மாறி ரெண்டு செல்லா மாறி இது தனியா வந்து ரெண்டு எம்பிரியோவா மாறிடும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒவ்யூல்ல நிறைய எம்பிரியோ ஃபார்ம் ஆகுது. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி அதுதான் பேசிஸ். எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது அதுல பேசிஸா கொடுத்து ரெண்டு டைப்பா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, சினர்ஜிட் இல்ல ஆன்டிபோடல் செல் வந்து டிவைட் எம்பிரியோவா மாறுதுன்னா அது அட்வென்டிவ் பாலி எம்பிரியோனி சொல்லுவாங்க. அதுவே வந்து ஜைகோட்டே ரெண்டு பீஸா டிவைட் அது ரெண்டு செப்பரேட் எம்பிரியோவா ஃபார்ம் ஆகுது, அத கிளீவேஜ் பாலி எம்பிரியோனி சொல்லுவாங்க. ஓகே, சோ சீடு. சீடு வந்து தெரியும் நம்மளுக்கு ஆல்ரெடி, ரைப்பண்ட் ஒவியூல். ஒவியூல் வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா, ரைப் ஆனதுக்கு அப்புறமா சீடா மாறும்னு. இப்போ இந்த சீட்ல பாத்தீங்கன்னா வந்து மூணு பார்ட் இருக்கு. ஒன்னு எண்டோஸ்பெர்ம், சில சீட்ஸ்ல மட்டும் எண்டோஸ்பெர்ம் இருக்கும், அப்புறமா எம்பிரியோ, அப்புறமா சீட் கோட். எண்டோஸ்பெர்ம், எம்பிரியோ, அப்புறமா சீட் கோட். இந்த சீட் கோட்லயும் ரெண்டு இருக்கு, ஒன்னு டெஸ்டா, இன்னொன்னு வந்து டெக்மெண்ட். எம்பிரியோல எம்பிரியோனல் ஆக்சிஸ் அப்புறமா காட்டிலிடன் வந்து இருக்கும். இந்த எம்பிரியோனல் ஆக்சிஸ் பிரிமியூல் இல்ல ரேடிக்கலா இருக்கும். இது நான் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துட்டேன். ஓகே, சோ இது வந்து நம்ம சீடு அண்ட் ஆக்சுவலி எத்தனை டாபிக் இருக்குன்னு பாத்துடலாம். சீடு இருக்கு, ஃப்ரூட் இருக்கு, அப்புறமா கொஞ்சம் பெருசு தான் அந்த லெசன். ஓகே, ஆர்டிபிஷியல் மெத்தட்ஸ் அண்ட் ஓகே கொஞ்சம் பெருசு தான், மேபி டு டேக் அரவுண்ட் 2 to 3 lectures. ஸோ 3 lectures நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாளைக்கு சீடோ ஃப்ரூட்டோ கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம. ஓகே,
எஸ், இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், கொஞ்சம் இது இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்க ஃபர்டிலைசேஷன் பண்ணி போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவென்ட் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து இன்னைக்கான ஹோம்ஒர்க் என்னதுன்னா, இந்த கிளாஸ ரிவைஸ் பண்ணுங்க. நேத்து கிளாஸ் இன்னைக்கான கிளாஸ மெமரைஸ் பண்ணுங்க. நேத்துக்கான கிளாஸ ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ 1-4-7 மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் அதுதான் வந்து உங்களுக்கு ப்ரெஃபர் பண்ணுவேன். 1-4-7 மெத்தட். எஸ், நீங்க இப்போ கேட்பீங்க என்ன மேம் 1-4-7 மெத்தட்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க சீடு பத்தி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நல்லா படிச்சு மெமரைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க கான்செப்ட். அதே சேம் டாபிக்க சீடனா ஃபோர்த் டேவும் படிக்கணும். ஸோ 3 டேஸ்க்கு அப்புறமா. ஸோ நான் மண்டே ஸ்டார்ட் பண்றேன்னா டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே வந்து நீங்க படிக்கிறீங்க, மறுபடியும் படிக்கிறீங்க சேம் டாபிக். சீடுன்னு நான் ஒரு டாபிக்க ஃபர்ஸ்ட் டே படிச்சேன், அது சேம்னா அதோடைய 3 நாளுக்கு அப்புறமா அதே 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 டாபிக்க படிங்க ஃபோர்த் டேல. இப்போ இந்த ஃபோர்த் டேல இப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். கரெக்டா? இப்போ நீங்க இந்த ஃபோர்த் டேல படிச்சத செவன்த் டேல படிங்க, இன்னொரு 3 நாளுக்கு அப்புறமா. டோட்டலா 1 வீக் எடுக்கும் இது. ஸோ ஒரு டாபிக்க ஃபர்ஸ்ட் டே படிக்கிறீங்க, ஃபோர்த் டே படிக்கிறீங்க, செவன்த் டே படிக்கிறீங்க. மண்டே, தேர்ஸ்டே, அப்புறமா சண்டே. ஓகே, ஸோ 1-4-7 ஒரு டாபிக்க நான் 3 நாள் படிக்கிறேன். ஸோ இந்த 3 நாள் நீங்க இந்த டாபிக்க படிக்கிறீங்க. ஒரு ஒரு டைமும் எந்தெந்த இதெல்லாம் மறக்குதோ அதெல்லாம் ஞாபகம் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கும் கான்செப்ட் உங்க மைண்ட்ல. ஸோ இது எக்ஸாம் முடியறவர் இது அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கா அவங்களுடைய மைண்ட்ல வந்து மெமரைஸ் ஆயிடும், ஸ்ட்ராங்கா அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். டாபிக் அந்த ஹெட்டிங் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதை பத்தி உங்களுக்கு நீங்க படிச்சது அப்படியே வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும், மெமரைஸ்டா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் படிக்கிறேன் மேம், டெய்லி படிக்கிறேன், எல்லாமே பண்றேன், ஆனா வந்து எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. ஸோ ஞாபகம் எப்படி இருக்கணும்னா இந்த மெத்தட் மூலமா தான். 1-4-7 ஃபர்ஸ்ட் டே படிங்க, அதே டாபிக் ஃபோர்த் டே படிங்க, அதே டாபிக் செவன்த் டே படிங்க. எக்ஸாம் முடியிற வரைக்கும் ஞாபகம் இருக்காது, லைஃப் டைம் ஃபுல்லா ஞாபகம் இருக்கும். அது அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடும். மெமரை மெமரி வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த டாபிக் பத்தி அப்படியே வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டே படிச்சத ஃபோர்த் டே ரீகால் பண்ணுங்க, அப்புறமா மறுபடியும் படிங்க, சேம் படிங்க. ஓகே, அட்லீஸ்ட் 3 டைம் அதை ரிவைஸ் பண்ணும். ஒரு டாபிக் படிக்கிறீங்களோ, ஒரு லெசன் படிக்கிறீங்களோ, அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டேல ஒரு லெசன் படிச்சீங்களா, ஃபோர்த் டேல அதே லெசன் படிங்க, செவன்த் டேலயும் அதே லெசன் படிங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீக் இதை ட்ரை பண்ணி யூ கேன் கிவ் யுவர் ஃபீட்பேக். ஓகே, இது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே, ஸோ 1-4-7 மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ எஸ், இன்னைக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கான கிளாஸ் ஏதாவது புரியலையா? எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எஸ், மரியம், சாமுவேல். எஸ், எஸ், கேன் யூ ஹியர் மீ? Yes, ma'am. Yes, ma'am. எஸ், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் டுடேஸ் டாபிக்ஸ்? Yes, ma'am. Yes, ma'am. கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 80% புரிஞ்சிருந்தாலும் மோஸ்டா கிளாஸ்ல 80-50% வந்து புரிஞ்சிடும். அந்த 20% உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ அதை நீங்க இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது தான் அந்த 20% அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணும்போது படிக்கும் போது இன்னொரு வாட்டி அதுல இருக்கிற டவுட் வந்து உங்களுக்கு வரும். அப்போ யூ கேன் ஆஸ்க் மீ அண்ட் யூ கேன் கிளாரிஃபை த டவுட். அண்ட் இன்னும் வந்து உங்களுடைய கான்செப்ட் வந்து கிறிஸ்டல் கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஹோம்ஒர்க் நான் சொல்லிட்டேன். கரெக்டா? இன்னைக்கோட லெக்சரை டாபிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நேத்து படிச்ச டாபிக்கை ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஷால் வி எண்ட் தி கிளாஸ் டுடே? ஷால் வி கம்ப்ளீட் தி கிளாஸ்? Yes, ma'am. எஸ், தேங்க்யூ. Yes, ma'am. Thank you, ma'am.